அண்ணே. வணக்கம் அண்ணே. வணக்கம்மா. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேம்மா. நான் முத்துப்பாண்டி வீட்ல வேலை செய்யற பொண்ணுண்ணே. பேரு அஞ்சலி. பார்த்துருக்கேன். அப்பாவை கொஞ்சம் பார்க்கணும். அப்பா வீட்ல இருக்காரா? அப்பா இருக்காரு. ஒரு நிமிஷம். குடிக்க ஏதாவது? ஆஹா, இல்ல அதெல்லாம் வேண்டாம். சரி இருங்க, அப்பாவை கூப்பிடுறேன். ம். அப்பா இங்க வாங்கப்பா. உங்களை தேடி ஒரு ஆள் வந்திருக்காங்கப்பா. யார்? அஞ்சலியா? வாமா வா. ஆ. என்ன விஷயமா? முத்துப்பாண்டி விஷயமா கொஞ்சம் பேசணும். சொல்லுமா. இல்ல, முத்துப்பாண்டிக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே பிரச்சனை. அவர் உங்க பையனை கை நீட்டி அடிச்சிருக்காரு. அந்த கோவம் உங்களுக்கு இன்னும் இருக்கும். அட நீ வேறம்மா. அப்படிலாம் எதுவும் கிடையாதுமா. முத்து முதல்ல வேலாயுதம் கூட இருந்த வரைக்கும் கொஞ்சம் மொட்டுத்தனமாக தான் இருந்தான். எப்போ அந்த ஆளை விட்டு வேலைக்கு தனியாக வந்தானோ அப்போ அவன் மாறிட்டாமா. உனக்கு விஷயம் தெரியுமான்னு தெரியல. முத்து என் மகன் அடித்த மறுநாள் என் வீடு தேடி வந்து என்கிட்டையும் என் மகன்கிட்டையும் மன்னிப்பெல்லாம் கேட்டு கண் கலங்கிட்டாமா. அப்படியா சொல்றீங்க? ஆமாம்மா, எனக்கு எங்க அப்பாவுக்கும் முத்துப்பாண்டி மேல எந்த கோபமும் இல்லை. நாங்க அப்பவே பேசிட்டோம். ரொம்ப சந்தோஷங்க. அப்ப நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட தாராளமா சொல்லலாம். என்ன விஷயமா? முத்துப்பாண்டி புதுசா கமிஷன் கடை ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா? ஆமா தெரியுமே. வேலாயுதம் சாருக்கு பயந்துகிட்டு நிறைய பேர் அவர்கிட்ட நெல்லு வியாபாரம் பண்ண மாட்டாங்க. அதான் உங்கள மாதிரி கொஞ்சம் தைரியமானவங்களாவது முத்து கிட்ட நெல்லை கொடுத்து வியாபாரம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதை சொல்றதுக்காமா இவ்வளவு தூரம் வந்திருக்க? நான் ஏற்கனவே அந்த முடிவுல தாமா இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல என் வயல்ல பயிரெல்லாம் விளைஞ்சிரும். என் வயல்ல விளையிற நெல் மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் சொல்லி அவங்களையும் முத்துப்பாண்டி கிட்ட தான் வியாபாரம் பண்ண சொல்ல போறேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயத்த நீங்க முத்துக்கிட்ட நேர்ல வந்து சொல்ல முடியுமா? சொல்லிட்டா போச்சுமா. இப்ப நான் வயலுக்கு தண்ணி பாய்ச்ச தான் போறேன். அங்கிருந்து நேரா முத்து வீட்டுக்கு வரேன். முத்துவ வீட்டுல இருக்கு சொல்லு. இல்ல நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசினேன்னு முத்துக்கு தெரிய வேண்டாம். நீங்களா யோசிச்சா மாதிரி வந்து சொல்லுங்க. ஏமா அவனுக்கு நல்ல காரியம் தானே பண்ற, அப்புறம் ஏன் இப்படி சொல்ற? அது கரெக்ட் தான். ஆனாலும் நான் அவர் வீட்ல வேலை செய்யற பொண்ணு இல்லையா? நான் அவர் வியாபாரத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன்னு தெரிஞ்சா அவரு தப்பா எடுத்துக்க மாட்டாரா? நீ அப்படி சொல்ல வரியாமா? சரிம்மா, நீ சொன்னதா நான் காட்டிக்க மாட்டேன். நானே வந்து சொல்ற மாதிரி சொல்றேன். சரியா? நன்றிண்ணே, நன்றி. சரி நான் வரேன்.